ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேபிள் ரைஸ் வித் முள்ளங்கி பச்சடி. அது எப்படி செய்ய போகிறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து ஆஃப் பாயில் ரைஸ் தான். ஒரு 3/4 தக்காளி வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு குக்கர் வச்சாச்சு. அதில் வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் லவங்கம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டை, லவங்கம், இந்த அன்னாச்சி பூ அதெல்லாம் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு, இது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம். இப்போது பிரிஞ்சி இலை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த வெரைட்டி ரைஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கேன். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அதில் நல்லா கிடைக்கும். அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அரைஞ்சி வச்ச காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எப்பயுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நல்லா இந்த மாதிரி விட்டுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனால் தாங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ரைஸு. இப்போது அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கழுவிட்டு ரைஸ் சேர்த்துட்ருக்கேன். அரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பட்டாணி கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த காய் இந்த அரிசி கூட எல்லாம் நல்லா கொஞ்சம் ஒன்றா வரட்டும். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. எப்பயுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி தாங்க கரெக்டான அளவு. இப்போது இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். அது 2 விசில் வந்தால் போதுங்க. மூடி வச்சாச்சு. இப்போது துருவி எடுத்துருக்கேன் முள்ளங்கி. இப்போது ஒரு அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா வீட்டிலையே பொறையான தயிர் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி பச்சடி ரெடிங்க. நீங்கள் இதை சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லே வராது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கோஸ் பச்சடி போடுறேன், இன்னும் நிறைய பச்சடி வெரைட்டிஸ் போடுறேன்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே நீங்கள் உப்பு வந்து பச்சடி இப்போ நம்ம சர்வ் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், தண்ணி விட்டா மாதிரி. பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடேபிள் ரைஸ் கூட இந்த மாதிரி முள்ளங்கி பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ ரைஸு பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. அதுவும் எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ரைஸு. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கினீங்கன்னா அந்த ரைஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. எப்போயுமே இந்த மாதிரி அடியிலேருந்து கலக்குங்க. சூப்பரான க்ரீன் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.